வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் அலகு 5 மின்னியலில் இருக்க வினாக்கள் தான் நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி அலகு 4 வரைக்கும் நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க நம்ம சேனலில் இருக்க செக் பண்ணி பாருங்கள். டிஎன்பிசி அப்புறம் டிஎன் டெட்டு பிஇஓக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ள வீடியோஸாக இருக்கும். நம்ம புக்கில் இருந்து லைன் பை லைனாக நம்ம கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது பிஇஓ டிஎன் டெட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் அலகு 5 மின்னியலில் உள்ள வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா அணுக்கள். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். இங்கே ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா அணுவை அதனை விட சிறிய கூறுகளாக பிரிக்க இயலாது என அறிவியல் அறிஞர் ஜான் டால்டன் கருதினார். இது கூற்று 1. கூற்று 2 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனால் ரூதர்போர்ட்டின் தங்க இலை சோதனைக்கு பின் அணுவினுள் புரோட்டான், எலக்ட்ரான் மற்றும் நியூட்ரான் போன்ற மின் துகள்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இந்த 2 கூற்றுமே சரிதான். ஓகேவா? கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். பொருட்களில் உள்ள எலக்ட்ரான் ஓட்டமே டேஸுக்கு காரணமாகிறது, மின்னோட்டத்திற்கு காரணமாகிறது. பொருட்களில் உள்ள எலக்ட்ரான்களின் ஓட்டம் மின்னோட்டத்திற்கு காரணமாகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். மின்னோட்டம் எதனை உருவாக்குகிறது? கொஸ்டின் நம்பர் 4 மின்னோட்டம் எதனை உருவாக்குகிறது? மின்னாற்றல் அல்லது மின்சாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். மின் ஆற்றல் மூலத்தினால் செயல்படும் சாதனங்கள். மின்னாற்றல்னால என்னென்ன சாதனங்கள் செயற்படுது அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். என்னென்னு பாருங்கள். மின் விசிறி, மின் விளக்கு, மின் சலவை பெட்டி, சலவை இயந்திரம், குளிர் சாதன பெட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கையும் புரோட்டான்கள் எண்ணிக்கையும் டேஸாக இருக்கும், சமமாக இருக்கும். ஓகே, ஒரு அணு அப்படின்னா அதில் என்னென்ன மூலக்கூறுகள்லாம் இருக்குது அப்படின்னா புரோட்டான், எலக்ட்ரான் மற்றும் நியூட்ரான் ஆகிய அணுக்கூறுகளால் ஆனது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அணு அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். எலக்ட்ரான்களுக்கும் புரோட்டான்களுக்கும் இடையே காணப்படும் விசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்ச்சி விசை. என்ன விசை காணப்படுகிறது? கவர்ச்சி விசை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள். பொருள்கள் ஒன்றை ஒன்று விளக்குவதற்கு அல்லது ஈர்ப்பதற்கு காரணமான அடிப்படை பண்பை பெற்றிருக்கும் துகள் மின் துகள்கள். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள். மின்னோட்டம் எந்த அலகினால் அளவிடப்படுகிறது? கூலும். ஓகேவா? சி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள். தனித்து காணப்படும் ஒரு துகளின் மின்னூட்டமானது டேஸ் என குறிப்பிடப்படுகிறது. சிறும மின்னூட்டம். அதுக்கு பேர் என்னது? சிறும மின்னூட்டம். தனித்து காணப்படும் ஒரு துகளின் மின்னூட்டமானது சிறும மின்னூட்டம் என கூறப்படுகிறது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11 பாருங்கள். சிறும மின்னோட்டம் இதன் மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பாருங்கள் 1.602 × 10⁻⁻19 கூலும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12 பாருங்கள். ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு எதன் மூலம் மின்துகள்கள் இடமாற்றம் அடைகின்றன? 3 விதமான இடமாற்றம் நடக்குது. பார்த்தீங்கன்னா உராய்வு மூலம் இடமாற்றம், கடத்துதல் மூலம் இடமாற்றம், மின் தூண்டல் மூலம் இடமாற்றம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள். மின் ஆற்றலை சேமித்து வைக்கும் சாதனம் மின்கலம். ஓகே, மின் ஆற்றலை சேமித்து வைக்கும் சாதனத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்கலம். ஓகே. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 14 பாருங்கள். மின்சாரம் பாயும் பாதை அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மின் சுற்று. அதை எப்படி சொல்கிறோம் நம்ம? மின்சாரம் பாயும் பாதை மின் சுற்று. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 பாருங்கள். மின் நடுநிலையில் இருக்கும் ஒரு பொருள் எதனை இழப்பதால் நேர் மின்னோட்டம் உடைய பொருளாகிறது அப்படின்னா எலக்ட்ரான்களை இழப்பதால் நேர் மின்னோட்டம் உடைய பொருளாகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16 பாருங்கள். மின் துகள்களை தங்களுக்குள் பாய அனுமதிக்கும் பொருட்கள். அதுக்கு பேர் என்னென்னா மின் கடத்திகள். மின் துகள்களை தங்களுக்குள் பாய அனுமதிக்கும் பொருட்களுக்கு பேர் மின் கடத்திகள். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17 பாருங்கள். மின் கடத்திகளுக்கு உதாரணம். மின் கடத்திகளுக்கு உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம், தாமிரம். ஓகேவா? மின் கடத்திகளுக்கு உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம், தாமிரம். கொஸ்டின் நம்பர் 18 பாருங்கள். மின் துகள்களை தங்களுக்குள் எளிதாக பாய அனுமதிக்காத பொருட்கள். அதுக்கு பேர் மின் காப்பு பொருட்கள். ஓகேவா? மின் துகள்களை தங்களுக்குள் பாய அனுமதிக்கும் பொருளுக்கு பேர் மின் கடத்திகள். மின் துகள்களை தங்களுக்குள் பாய எளிதாக பாய அனுமதிக்காத பொருட்கள் என்ன சொல்லுவாங்க? மின் காப்பு பொருட்கள். அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? மின் காப்பு பொருட்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19 பாருங்கள். மின் காப்பு பொருட்களுக்கு உதாரணம் என்னென்ன மின் காப்பு பொருளுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரப்பர், மரம், நெகிழி பொருட்கள். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20 பாருங்கள்.
மின் கடத்தியில் பாயும் எதிர்மின் துகள்களின் ஓட்டம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மின்னோட்டம். மின் கடத்தியில் பாயும் எதிர்மின் துகள்களின் ஓட்டம் மின்னோட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21 பாருங்கள். பொருள் ஒன்றில் மின் துகள்கள் அல்லது மின்னூட்டம் இருப்பதை கண்டறிய பயன்படும் அறிவியல் கருவி என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலை மின் காட்டி. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? நிலை மின் காட்டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22 பாருங்கள். முதலாக நிலை மின் காட்டியை வடிவமைத்த ஆங்கிலேய இயற்பியல் அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹில்பர்ட். அதுக்கு பேர் என்ன? வில்லியம் ஹில்பர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23 பாருங்கள். நிலை மின்காட்டியின் வகைகள். தக்கை பந்து நிலை மின்காட்டி, தங்க இலை நிலை மின்காட்டி. ஓகேவா? ஸோ வகைகள் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24 பாருங்கள். 1600ஆம் ஆண்டு வில்லியம் ஹில்பர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்ட நிலை மின்காட்டி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா வெர்சோரியம். அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெர்சோரியம். ஓகேவா? ஸோ இது வந்து புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? வெர்சோரியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாங்கி ஒன்றிலிருந்து தொங்க விடப்பட்டிருந்த உலோக ஊசியை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்சோரியம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25 பாருங்கள். தங்க இலை நிலை மின் காட்டியை வடிவமைத்த ஆங்கிலேய அறிவியல் அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரஹாம் பெனட். ஓகேவா? எந்த இயர் அவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1787 இந்த இயரில் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26 பாருங்கள். எந்த இரு உலோகங்கள் மிக சிறந்த கடத்திகளாக இருப்பதால் நிலைமின் காட்டியில் பயன்படுத்தப்படுகின்றன? எந்த 2 உலோகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம், வெள்ளி. ஓகேவா? இந்த 2 உலோகங்களும் மிக சிறந்த மின் கடத்திகளாக இருப்பதனால தான் எதில் பயன்படுத்துகிறாங்க? நிலை மின் காட்டியில் பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த தங்க இலை மின்காட்டி, தங்க இலை நிலை மின்காட்டி எப்படி இருக்கும், அதோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி ஜாடி மாதிரி இருக்கும். நறுக்கில் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜாடி கொண்டிருக்கும். இதில் வந்து ஒரு பித்தளை கம்பி ஒன்று ஒரு தக்கை வழியாக செங்குத்தாக பொருத்தி வச்சுருப்பாங்க. தக்கைனா இதுக்கு மேலே இந்த மாதிரி செங்குத்தாக பொருத்தி வச்சுருப்பாங்க. இந்த பித்தளை கம்பியின் வெளிமுனை வந்து பித்தளையினால் ஆன ஒரு குமிழ் இதுக்கு மேலே இருக்கும். இதுக்கு மேலே வந்து ஒரு குமிழ் இருக்கும். அது எதனால் ஆனது அப்படின்னா பித்தளையினால் ஆனது. இதன் மறுமுனை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஜாடி இருக்குல்ல, அந்த ஜாடிக்குள்ளே இருக்கும். அந்த ஒரு முனை வந்து மேலே இருக்கும், அது வந்து பித்தளையானது. இன்னொரு முனை வந்து இந்த ஜாடிக்குள்ளே இருக்கும். அந்த ஜாடிக்குள்ளே இருந்து இந்த மாதிரி 2 இலை வரும். ஓகேவா? இந்த 2 இலையும் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தங்க இலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தங்க இலை மின்காட்டி தானே. ஸோ அந்த 2 ஜாடிக்குள்ளே இருந்து வருது பாருங்கள், இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தங்க இலை மின்காட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அமைப்பு வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? நம்ம புக்கில் இந்த பிக்சர் அப்படியே இருக்குது, வேணுங்கவங்க புக்கில் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அப்போது எந்த 2 உலோகங்கள் வந்து மின்கடத்திகளாக இருப்பதால் நிலை மின்காட்டியில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம், வெள்ளி. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 27 பாருங்கள். உயரமான கட்டிடங்களை மின்னல் பாதிப்பிலிருந்து பாதுகாக்க உதவும் ஒரு கருவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னல் தாங்கி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28 பாருங்கள். மின்கலம் ஒன்றின் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு எலக்ட்ரான்கள் பாயும் பாதை மின் சுற்று என்னன்னு சொல்லுவாங்க? மின் சுற்று. அடுத்து இருக்குது ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான். ஈல் என்ற ஒரு வகையான விலாங்கு மீன் எத்தனை வாட்ஸ் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கி மின் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னா 650 வாட்ஸ் மின்சாரத்தை உருவாக்கி மின் அதிர்ச்சியை ஏற்படுத்துமா? எந்த மீன் அப்படின்னா விலாங்கு மீன். ஓகேவா? ஒரு வகையான விலாங்கு மீன் ஈல். நெக்ஸ்ட்டு கொஷின், இதை வந்து வேறு மாதிரி கூட கேட்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து எந்த மீன், அதாவது மின்சாரத்தை உருவாக்கி மின் அதிர்ச்சி ஏற்படுத்தும் மீன் வகை எது அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேவா? கொஷின் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும், அந்தளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 30 பாருங்கள். மின்னல் தாக்குதலிலிருந்து உயரமான கட்டடங்களை பாதுகாக்க உதவும் ஒரு கருவி மின்னல் தாங்கி. இப்போ நம்ம பார்த்தோம்னா அதே கொஷின் தான் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 31 பாருங்கள். அனைத்து மின் கூறுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கும் இணைப்பு ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா இருக்குன்னா அதுக்கு பேர் வந்து தொடர் இணைப்பு சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 32 பாருங்க. அனைத்து மின் கூறுகளும் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும் இணைப்பு வந்து பக்க இணைப்பு சுற்றுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒன்றன் பின் ஒன்றால் இருந்தால் அது தொடர் இணைப்பு சுற்று. அதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருந்தனா அது வந்து என்ன சொல்லுவாங்க? பக்க இணைப்பு சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 33 பாருங்கள். எந்த இணைப்பில் ஏதேனும் ஒரு புள்ளியில் இணைப்பு தடைப்பட்டால் மின்சுற்றின் வழியாக மின்னோட்டம் பாயாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர் இணைப்பில், அதாவது இது வந்து ஒரு புள்ளியில் வந்து இணைப்பு வந்து தடைப்பட்டுடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த வழியில் என்ன செய்யாது? மின்னோட்டமானது பாயாது. ஓகேவா? ஆனால் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 34 பாருங்கள். எந்த இணைப்பில் ஏதேனும் ஒரு மின்
மின்கூறு செயல்படாமல் இருந்தாலும் மற்ற மின்கூறுகள் வழியாக மின்னோட்டம் பாயும் அப்படின்னா அது என்னென்னா பக்க இணைப்பு. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே தடைப்பட்டுனா அதோட ஸ்டாப் ஆயிரும். இங்கே வந்து தடைப்பட்டாலும் அந்த மின்கூறுகள் வந்து அதன் வழியாக என்ன செய்ய மற்ற மின்கூறுகள் வழியாக அது பாயும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 35 பாருங்க. மின்னோட்டத்தை பாய செய்வதன் மூலம் உலோகத்தின் படலத்தை மற்றொரு உலோகத்தின் மேற்பரப்பில் படிய வைக்கும் நிகழ்வுக்கு பேர் மின் முலாம் பூசுதல். என்னன்னு சொல்லுவாங்க? மின் முலாம் பூசுதல். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 36 பாருங்க. இரும்பின் மீது ஏற்படும் அரிமானம் மற்றும் துரு பிடித்தலை தவிர்க்க அதன் மீது மேல் படலமாக பூசுவது. என்ன பூசுவாங்க அப்படின்னா துத்தநாகம். கொஸ்டின் நம்பர் 37 பாருங்கள். எந்த உலோகம் எளிதில் துருப்பிடிப்பதில்லை மற்றும் கீறல் விழுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க? குரோமியம். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமியம். ஓகேவா? ஸோ இது வந்து ஏன் துருப்பிடிப்பதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரோமியம் வந்து பொதுவாகவே வந்து ரொம்ப வந்து என்னதுன்னா அப்படின்னா மேற்பூச்சிக்கு வந்து தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஓகேவா? இது வந்து விலை வந்து கொஞ்சம் அதிகமானது. குரோமியம் வந்து விலை வந்து அதிகமானது. மேலும் இந்த குரோமியத்தை மட்டும் நம்ம பயன்படுத்தி முற்றிலுமாக ஒரு பொருளை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு இருந்ததுன்னா அதோட செலவு என்ன ஆகுனா அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வாகனங்களில் உதிரி பாகங்கள், அதாவது குழாய்கள், எரிவாயு எரிக்கலன்கள், அதே மாதிரி நம்ம சைக்கிளில் வந்து கைப்பிடிகள், வாகனங்களில் சக்கரங்கள், ஸோ ஆகியவற்றை வந்து விலை மலிவான உலோகத்தால் செஞ்சுட்டு அதன் மீது என்ன பண்ணுவாங்கன்னா குரோமியங்கிறது வந்து மேல் பூச்சாக தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பூசியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ என்ன ரீசன் அப்படின்னா ஏன்னா அது வந்து விலை உயர்வு அப்படிங்கிற ஒரு ரீசன் தான். ஓகேவா? வேறு எதுவும் இல்லை. ஆனால் வந்து இது வந்து எளிதில் என்ன செய்யாது துருப்பிடிப்பதில்லை, கீறலும் என்ன செய்யாது விழாது. ஓகேவா? ஸோ அப்போ எந்த உலோகம் எளிதில் துருப்பிடிப்பதில்லை அல்லது கீறல் விழுவதில்லைன்னு கேட்டால் கரெக்டான ஆன்சர் என்னென்னா குரோமியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 38 பாருங்கள். குறைந்த அளவு மின்தடையை கொண்டு எதில் வெப்பமடையாத உலோக கம்பி அப்படின்னா தாமிர கம்பி. கொஸ்டின் நம்பர் 39 பாருங்கள். அதிக அளவு மின்தடையை கொண்ட மெல்லிய கம்பிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டங்ஸன் அல்லது நிக்ரோம் மின் விளக்குகளில் இது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், பொதுவாக வந்து இந்த டங்ஸன் அல்லது நிக்ரோம் ஆகியவை வந்து அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மெல்லிய கம்பிகள் அதிக மின் தடையை கொண்டிருக்கும். ஓகேவா? அதனால தான் அவை வந்து எளிதில் என்ன ஆகுதுன்னா வெப்பம் அடைஞ்சிரும். ஓகேவா? இதனால தான் என்ன பண்ணுங்க டங்ஸன் கம்பியை வந்து மின் விளக்குகளிலையும் நிக்ரோம் கம்பியை வந்து பொருட்களை வெப்பப்படுத்தும் வீட்டு உபயோகப் பொருட்களையும் பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? ஸோ வந்து டங்ஸன் கம்பி வந்து மின் விளக்குகளையும் நிக்ரோன் வந்து வீட்டு உபயோகப் பொருட்கள், அதாவது அதிகமாக வெப்பப்படுத்தப்படும் பொருட்களுக்கு வந்து இதை வந்து பயன்படுத்துவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 40 பாருங்கள். குறைவான உருகுநிலை கொண்ட வெள்ளியம் மற்றும் காரியம் கலந்த உலோக கலவையினால் தயாரிக்கப்பட்ட துண்டு கம்பி டேஸ் ஆகும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மின் உருகி. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? மின் உருகி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 41 பாருங்கள். குறைந்த மின்தடை கொண்ட கம்பியின் மூலம் மின்னாற்றலை புவிக்கு இடமாற்றம் செய்யும் முறைக்கு புவி தொடுப்பு என்று பெயர். அதுக்கு பேர் என்ன சார்? புவி தொடுப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 42 மின்னழுத்தத்தின் அலகு வோல்ட். கொஸ்டின் நம்பர் 43 பாருங்கள். மின்கடத்தில் பாயும் எதிர்மின் துகள்களின் ஓட்டம் மின்னோட்டம். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மின்னோட்டம். ஸோ இது வந்து புக் இன்சைடில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது புக் பேக்கில் இருக்கக்கூடிய மதிப்பீடு. ரோமன் நம்பர் 1 பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொஸ்டின் நம்பர் 1 எபனேட் தண்டு ஒன்றினை கம்பளியால் தேய்க்கும் போது கம்பளி பெற்றுக்கொள்ளும் மின்னாற்றல் எது அப்படின்னு பண்ணால் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எதிர் மின்னோட்டம், நேர் மின்னோட்டம், பகுதி நேர் மின்னோட்டம், பகுதி எதிர் மின்னோட்டம், எதுவும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் சரியான ஆன்சர் என்னென்னா நேர் மின்னோட்டம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். 2 பொருட்களை தேய்க்கும் போது எவை இடமாற்றம் அடைவதால் மின்னோட்டம் ஏற்படுகிறது? நியூட்ரான்கள், புரோட்டான்கள், எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள், எலக்ட்ரான்களும். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்கள். ஓகேவா? 2 பொருட்களை தேய்க்கும் போது இடமாற்றம் அடைவி மின்னோட்டம் ஏற்படுதுன்னா எலக்ட்ரான்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. ஒரு எளிய மின் சுற்றி அமைக்க தேவையான மின்கூறுகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் வந்து லாஸ்ட் ஒன்று கரெக்டான மின்கலம், மின்கம்பி, சாவி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். ஒரு நிலை மின் காட்டி மின்னோட்டம் பெற்ற கண்ணாடி துண்டில் தூண்டல் முறையில் மின்னூட்டப்படுத்தப்படுகிறது. நிலை மின்காட்டியில் இருக்கும் மின்னோட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. நிலை மின்காட்டியில் இருக்கக்கூடிய மின்னோட்டம் வந்து எதிர் மின்னோட்டம். ஸோ இதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். மின் உருகி என்பது ஒரு டேஷ்னு கொடுத்துருக்காங்க. மின் உருகி அப்படின்னா மின் சுற்றை தடை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு கருவி. நம்ம இப்போ பார்த்தோம்ல அதுதான். நெக்ஸ்ட் ரோமன் நம்பர் 2 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 1 பொருட்களை ஒன்றோடொன்று தேய்க்கும் போது டான்ஸ் நடைபெறுகிறது. மின்னூட்டங்களின் இடமாற்றம் எது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னூட்டங்களின் இடமாற்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள்.
ஒரு பொருள் எலக்ட்ரானை இழந்து டேஸ் உடைய பொருளாக மாறுகிறது, நேர் மின்னோட்டம் உடைய பொருளாக மாறுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். மின்னல் தாக்கலில் இருந்து கட்டடங்களை பாதுகாக்கும் சாதனம் மின்னல் தாங்கி. ஓகேவா, நம்ம இப்போ பார்த்தோம்ல அதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். அதிகமான அளவு மின்னோட்டம் மின்சாதனங்கள் வழியாக பாயும் போது அவை பாதிக்கப்படாமல் இருக்க அவற்றுடன் டேஸ் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மின் உருகி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். 3 மின் விளக்குகள் ஒரே சுற்றில் மின்கலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த மின் சுற்று டேஸ் எனப்படும், அதாவது தொடர் இணைப்பு. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? தொடர் இணைப்பு. ரோமன் நம்பர் 3 பாருங்கள். சரியா தவறா? எபனேட் தண்டினை கம்பளி துணி ஒன்றுடன் தேய்க்கும் போது எபனேட் தண்டு எதிர் மின்னோட்டங்களை கொள்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ தான் நம்ம அந்த பாயிண்ட் பார்த்தோம்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். மின்னூட்டம் பெற்ற ஒரு பொருள் ஒன்று மின்னூட்டம் பெறாத பொருளின் அருகே கொண்டு செல்லும் போது மின்னூட்டம் பெற்ற பொருளுக்கு எதிரான மின்னோட்டம் அதில் தூண்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் சரிதான். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். தூண்டல் முறையில் மின்னோட்டம் செய்ய பயன்படும் ஒரு கருவி நிலை மின்காட்டி. ஆன்சர் சரி. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். நீர் மின்சாரத்தை கடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து சரிதான். ஆனால் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தூய நீர் வந்து மின்சாரத்தை என்ன செய்யாது? கடத்தாது. ஆனால் சாதாரண நீர் தாதுக்கள் நிறைந்துள்ளதால் அது வந்து மின்சாரத்தை என்ன செய்யும்? கடத்தும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். பக்க இணைப்பில் அனைத்து கூறுகளையும் மின்னோட்டம் மாறிலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. ஓகேவா. பக்க இணைப்பில் கிடையாது, தொடர் இணைப்பில். ஓகேவா. பக்க இணைப்பில் வந்து அது வந்து எதாட்டும் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மின் அழுத்த மாறிலியாக தான் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் ரோமன் நம்பர் 4 பொறுத்துக்க பாருங்கள். இரு ஓரின மின்துகள்கள் விளக்கும் அப்படின்னு சொல்லுறாங்க. ஒன்றை ஒன்று விளக்கும். இரு வேறின மின்துகள்கள் ஒன்றை ஒன்று கவரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். கண்ணாடி துண்டை பட்டு துணியில் தேய்க்கும் போது நேர் மின்னோட்டம் பெறும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். ரப்பர் தண்டை கம்பளியால் தேய்க்கும் போது எதிர் மின்னோட்டம் பெறும். ஓகேவா. கண்ணாடி துணியை வந்து பட்டு துணியில் தேய்க்கும் போது நேர் மின்னோட்டம், அதே இது ரப்பர் தண்டை வந்து கம்பளியில் தேய்க்கும் போது எதிர் மின்னோட்டம் பெறும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். மின் உருகி. மின் உருகி அப்படின்னா மின் சுற்று அதிக சூடாகாமல், இந்த சூடாகாமல் இங்கே வரும். ஓகேவா. சூடாகாமல் பாதுகாக்கும். ஸோ இதில் வராது. மின் உருகி அப்படின்னா மின் சுற்று அதிக சூடாகாமல் பாதுகாக்கும். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள். மின்னலினால் பாதிக்கப்படும் நபர்கள் கடுமையான மின் அதிர்ச்சியை உணர்வார்கள். காரணம் பாருங்கள். மின் அழுத்தத்தை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். கூற்று காரணம் ரெண்டுமே இது வந்து சரிதான். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். கூற்று மின்னலின் போது உயரமான மரத்தின் அடியில் நிற்பது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் பாருங்கள். அது உங்களை மின்னலுக்கு இலக்காக மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று வந்து தவறு, ஆனால் காரணம் சரி. ஓகேவா. அதாவது மரத்தினடியில் நிற்பது ஆபத்தானது தான். ஓகேவா. ஸோ அதனால் கூற்று வந்து என்னது? தவறு. ஓகே. இதோடு நமக்கு வந்து இந்த வீடியோஸ் முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை அப்படியே லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.